நல்லவர். ஹalleluya சொல்லுங்கள். ஹalleluya. இந்த வாய்ஸ் ஆஃப் காட் இந்த மினிஸ்ட்ரியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் எசேக்கியேல் சுவிசேஷ குழுவின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துதலை கொண்டு வருகிறோம். ஹalleluya. பக்கத்தில் பார்த்து மேரி கிறிஸ்மஸ் சொல்லுங்களேன் அட்வான்ஸாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Amen. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது நம்முடைய பலனாக இருக்கிறது. Hallelujah. Amen. தொடர்ந்து 11 மாதங்களை கர்த்தர் நடத்தி இந்த 12வது மாதத்தினுடைய இறுதி நாட்களுக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். அப்படி தானே? இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளே புதிய ஆண்டுக்குள்ளே போக போகிறோம். 2024 முடியிருக்கிற தருவாயில் வந்திருக்கிறோம். உண்மையாகவே கர்த்தர் இதுவரை நம்மை நடத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கடவுள் என்னை நம்பி நடத்திருக்கிறார். கர்த்தர் என்னை அற்புதமாய் நடத்திருக்கிறார். கர்த்தர் என்னை போஷித்திருக்கிறார். அவர் என் தேவைகளை சந்தித்திருக்கிறார். என் குறைவுகளை நிறைவாக மாற்றிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார். இருந்த நிலையத்தில் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே இந்த மாலை வேளையில் என்னோடு கூட பேசுங்க. உடைய வார்த்தைகள் என் கூட ஆண்டவரே இடைப்படட்டும். உடைய வார்த்தைகள் என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்க வரல, உங்கள் சத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட வெளிப்படுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நாம் செபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சி மாலை வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் வசனத்தை அனுப்பி சுகப்படுத்துகிறவர், உடைய வார்த்தையால் எங்களை தேற்றுகிறவர். நீர்தான், உடைய வார்த்தை தான் எங்களை இதுவரை நடத்தினது. இதுவரை நீர்தான் எங்களை தாங்கினீர். இதுவரை நீர்தான் எங்களை தப்புவித்தீர். தொடர்ந்து எங்களை நடத்துவீர். மாறாத இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதத்தின் புத்தகம் 65வது சங்கீதம் 2வது வாக்கியத்துக்கு நேரம் திருப்பலாம். வேதம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்களே. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். என்னவா? உங்க சத்தம் கேட்கட்டுமே. என்னவா? ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. He listens our prayers. ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளை, நம்முடைய சத்தத்தை, நம்முடைய அங்கலாய்ப்பை, நம்முடைய கண்ணீரை, நம்முடைய கூக்குரலை கேட்பது மாத்திரமல்ல, நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தான் அவரிடத்தில் ஜெபிக்கும் போதெல்லாம், அவரிடத்தில் நம்முடைய சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், அவர் மரித்தார், அவர் சொன்னபடி 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த 2024 ஆண்டுகள் கூட நம்மோடு கூட ஜீவித்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் இன்றைக்கும் என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நறுங்குண்ட இருதயத்தை அவர் புறக்கணியார் என்று வேதம் சொல்லுகிறார். யாரெல்லாம் காயப்பட்டு கண்ணீரோடு அவர் சமூகத்தில் தேடுகிறார்களோ அவருடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். கேட்பது மாத்திரமல்ல, அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இப்போ வேதத்தை நாம் வேத பாடம் வாசிக்க கேட்டோம். நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி தான், ஆண்டவர் ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறவர், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறவர், ஜெபத்துக்கு முன்மாதிரியும் அவர்தான். ஆகவே தான் இயேசுனுடைய சீஷர்கள் இயேசுவினிடத்தில் லூக்கா 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இயேசு மலை மேல் நின்று ஜெபித்து அவர் கடந்து வரும்போது இயேசுனுடைய சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்டார்கள், ஆண்டவரே, யோவானுடைய சீஷர்களுக்கு யோவான் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். ஆகவே எங்களுக்கும் நீ ஜெபிக்க கற்றுக் கொடுமா ஆண்டவரேன்னு சொல்லி இயேசுனுடைய சீஷர்கள் இயேசுனிடத்தில் கேட்குறாங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. நீங்களும் நானாக இருந்தால், ஒருவேளை நானாக இருந்தால் என்ன கேட்டிருப்பேன், ஆண்டவரே நீங்கள் கடல் மேலே நடந்து வரீங்க, அதனுடைய ரகசியம் என்ன? 5 அப்போ 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தீங்க ஆண்டவரே, இதை எந்த ட்ரிக்கு மூலியமாக நீங்கள் இதை செஞ்சீங்க ஆண்டவரேன்னு கேட்டிருப்போம். அல்லேலூயா.
ஒருவேளை நான் கேட்டிருப்பேன், ஆண்டவர் இதுக்கு ரகசியம் என்ன, இதெல்லாம் எப்படி செய்கிறீங்க, இதெல்லாம் உம்மால எப்படி செய்ய முடியுதுன்னு கேட்டிருப்போம். ஆனால் இயேசுனுடைய சீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்தபடியால் அவருடைய வல்லமைகள், அவர் அற்புதம் செய்கிற காரியங்கள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது என்பதை அவர்கள் சரியாக யூகித்து அறிந்து கொண்டார்கள். இயேசு எல்லா அற்புதங்களும் செய்வதற்கு முன்னாடி அவர் செய்கிற ஒரே ஒரு பெரிய காரியம் அவர் ஜெபிப்பது. அல்லேலூயா. ஜெபித்ததின் பிற்பாடுதான் அவர் அற்புதங்களை செய்கிறவராக காணப்படுகிறார். அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. 5 அப்பம் 2 மீனா இருந்தாலும் 5000 பேருங்களை போஷித்த ஆண்டவர் அதற்கு முன்பதாக ஜெபிக்கிறார். இந்த அற்புதங்களை செய்து முடித்த ஆண்டவர் மலையின் மேல் ஏறி போய் அவர் ஜெபிக்கிறவராக இருக்கிறார். அப்போ இயேசு இந்த அற்புதங்களெல்லாம் செய்யறதுக்கு ரகசியம் என்னன்னா ஜெபம். அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்களேன், ஜெபம். ஜெபம் அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். ஜெபிக்கிற ஒரு மனிதன் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. ஜெபம் ஒரு மனிதனை தேவனுக்கு பிரிய உகந்த ஒரு மனிதனாக மாற்றிவிடும். தேவனுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்கிற ஒரு மனிதனாக மாற்றிவிடும். அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. இதை அறிந்துதான் இயேசுநாதருடைய சீஷர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா மத்தேயுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசுகிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி இயேசு சொல்கிறாரு எப்படிலாம் நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. எப்படிலாம் சொல்லுங்களேன், இதெல்லாம் நமக்கு தெரியும். மலை பிரசங்கத்தில் இயேசு பிரசங்கித்தது. எப்படிலாம் ஜெபம் பண்ணக்கூடாது. மாயக்காரரை போகிற என்ன பண்ணாதீங்க, ஜெபம் பண்ணாதீங்க. அவங்க வீதிகளில் சபைகளில் நின்று என்ன பண்ணுறாங்களாம், ஆமாம், கைகளை தூக்கி என்ன பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. அஞ்ஞானிகளை போல ஜெபிக்கிறாங்க. அவங்கள போல நீங்கள் ஜெபிக்காதீங்க. 6வது வசனத்தில் கற்றுக் கொடுக்கிறார், நான் எப்படி ஜெபிக்க வேண்டும். என் வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை அடைத்து கொண்டு அந்தரங்கத்தை பார்க்கிற என் ஆண்டவரை நோக்கி, இல்லை அந்தரங்கத்தை பார்த்து வெளியரங்கமாய் பலனை கொடுக்கிற தேவனிடத்தை பார்த்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்களேன். 7வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அஞ்ஞானிகளை போல என்ன பண்ணாதீங்களா, வீண் வார்த்தைகளை கொண்டு அளப்பாதிருங்கள். வீண் வார்த்தைகளை சொல்லி என்ன பண்ணாதீங்க, ஜெபம் பண்ணாதீங்க. எப்படி ஜெபம் பண்ணணுமோ, எதற்காக ஜெபம் பண்ணணுமோ அதற்காக கருத்தாக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். 9வது வாக்கியத்தை நம்ம வாசிக்க ஆரம்பிக்கும் போது இயேசு இப்படியாக கற்றுக்கூடார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய, வாசிங்க, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. போதுமானது. பிரைஸ் தி லார்ட். ஒன்று நல்லா அறிந்து கொள்ள வேண்டும், நாம் ஜெபிக்க போகும்போது, நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. சிலருக்கு நினைப்போம், இல்லை கேட்பாரா, கேட்க மாட்டார். ஆற்றுல ஒரு கால், இல்லை சில சமயத்தில் அப்படி தான் நம்முடைய ஜெபம்லாம் இருக்குது. நல்லா கவனித்து கொள்ளுங்க. நீங்கள் ஜெபிக்க உட்காருனீங்கனாவே உங்கள் ஜெபத்தை கேட்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன் அவர் ஜெபத்தை கேட்கிறார் என்று சொன்னால் அவர் உங்களை நேசிக்கிறார். இந்த உலகத்தில் மனிதர்கள் நம்மை நேசிக்கலாம், நம்மளை மறந்து போகலாம். ஆனால் இயேசு எப்படி நாம் பாவியாக இருந்தபோது, குடியில் இருந்தபோது, நாம் சாபத்தில் இருந்தபோது இயேசு என்னை எப்படி பார்த்தாரோ, எப்படி நேசித்தாரோ அதே போல தான் இன்றைக்கும் அவர் என்னை நேசித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போது ஜெபிக்கும் போது ஆண்டவர் என் ஜெபத்தை என்ன பண்ணுவார், கேட்பார் என்கிற நினைவு நமக்கு வரணும். காரணம், அவர் என் மேல் அன்பாக இருக்கிறார். 2வது, நான் ஜெபிக்கிற காரியம் சின்ன காரியம்தான், அதை ஆண்டவர் நிச்சயமாக என்ன எனக்கு கொடுப்பார். ஏன் கொடுப்பார் என்று சொன்னால் அவர் தமது சொந்த குமாரனையே எனக்காக கொடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்களேன். அவருடைய மடியில் படுத்திருந்த அவருடைய சொந்த குமாரனையே எனக்காக ரத்தம் சிந்த அவர் கொடுத்தபடியால் நான் கேட்கிற காரியத்தை நிச்சயமாக அவர் என் வாழ்க்கையில் வாழ்க்கை செய்வார். அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. 3வது காரியம், என்னை நீதிமானா மாற்றிருக்கிறாரு, ஆகவே என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. இப்போ இயேசு கற்றுக் கொடுக்கிறார் அவங்க சீஷர்களுக்கு பார்த்து. நீங்கள் பல முறை இந்த வேத பகுதியை வாசித்திருப்பீங்க. இந்த வேத பகுதியை நம்ம சபைகளில் முடிக்கும் போதும் சொல்லுவோம், ஒருவேளை ஆரம்பிக்கும் போது சொல்லுவோம், இல்லை வீட்டு குடும்ப ஜெபத்தில் சொல்லுவோம். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது எப்பொழுதும் இந்த காரியத்தை நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டு இருப்போம். பரமண்டல ஜெபம்.
இந்த பரமண்டல ஜெபம் என்பது ஒரு மாடல். இயேசு சொல்றார், நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. அதுவே ஜெபம் இல்லை, அது ஜெபம் பண்றதுக்கான மாடல். அல்லேலூயா. அது ஜெபம் பண்றதுக்கான ஒரு வழிமுறை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ கணக்கு புத்தகத்தை பார்த்தீங்கன்னா, திருப்பினீங்கன்னா இந்த கணக்கு புத்தகத்தில் ஒரு சின்ன ஒரு டயக்ராம் மேலே கொடுத்துருப்பான், மாடல்ன்ட்டு. அந்த மாடலை வச்சு என்ன பண்ணணும், இந்த சம் என்ன பண்ணணும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது சின்ன அளவுகோலை போட்டிருக்கோம், அது 1 சென்டிமீட்டரில் அந்த அளவுகோலை போட்டு படம் போட்டிருக்கோம். ஆனால் கீழே கொடுத்துருப்பான், நீங்கள் 8 சென்டிமீட்டர் என்ன பண்ணணும், படம் வரையணும்னு சொல்லி போட்டிருப்பான். நல்லா கவனித்து பாருங்களேன். அது போல தான் இது ஒரு மாடல் ப்ரேயர். ஆண்டவர் ஜெபம் பண்ண வேண்டிய விதத்தை, ஒரு மாடலை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவங்களுடைய சீஷர்களுக்கு ஆரம்பிக்கும் போது, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலத்தில் இருக்கிற. அப்போ இயேசு அவங்க சீஷர்களுக்கு, அவங்களுக்கு முன்னாடி சீஷர்கள் மாத்திரமல்ல, இயேசு இருந்தால் அந்த பகுதியில் இருக்கிற அனைத்து மக்களும் அந்த பகுதியில் இருப்பாங்க. ஆகவே அவர்களுக்கு முன்பாக இருந்த யூதர்களுக்கு இயேசு பரமண்டலத்தில், பிதாவானவர் பரமண்டலத்தில் இருக்கிறார் என்பதை அழகாக கற்றுக் கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. யூதர்கள் வானம், பரலோகம், இல்லை உயரமானது, சிகரம், கண்மலை, இப்படி இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கும்போது யூதர்கள் பொதுவாக அவர்கள் நினைப்பார்களாம், வானத்தை அண்ணாந்து பார்ப்பது அவருடைய பழக்கமாக இருக்கிறது. அப்போ இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற இயேசு எப்படி கற்றுக் கொடுக்கிறார்? பிதாவானவர் வானத்தில் இருக்கிறார், பிதாவானவர் பரலோகத்தில் இருக்கிறார், உன்னை படைத்த தெய்வம் வானத்தில் இருக்கிறார் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். எதற்கு அப்படி கற்றுக் கொடுக்கிறார்னா, இந்த காரியத்தில் நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், ஆண்டவர் எல்லா விதத்திலையும் அவர் உயர்வானவர், அவர் மேலானவர். அவர் அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர் என்னுடைய சிந்தையை காட்டிலும், நான் யோசிக்கிற திறமையை காட்டிலும், இது எல்லாவற்றுக்கும் அவர் மேலானவர். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பரமண்டல ஜபத்தை கற்றுக் கொடுக்கும் போது, பரமண்டலத்தில் தான் கடவுள் இருக்கிறாரா? கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பாருன்னு சொல்கிறாங்களே. 139 சங்கீதம், அவர் என்னை ஆராய்ந்தறிந்திருக்கிறார், என்னுடைய உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் அவர் அறிந்திருக்கிறார். நான் ஆகாயத்துக்கு போய் கூடு கட்டினாலும், பாதாளத்தில் படுகை போட்டாலும் அவர் அங்கே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுதே. ஆனால் இயேசு மாத்திரம் ஏன் ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்பதை கற்றுக் கொடுக்கிறார் என்றால், இந்த நம்முடைய வாழ்கிற இந்த பூமியில் நாம் அநேக காரியத்தை சிந்தித்து கொண்டு இருக்கோம். அப்படி தானே? இங்கே உட்காந்துட்டு கூட நம்ம அந்த செல்ஃபோனை பார்த்துட்டு இருப்போம். இங்கே உட்காந்து சபைக்குள்ளே உட்காந்து கூட, கூட்டத்துக்குள்ளே உட்காந்துட்டு கூட நம்முடைய நினைவுகள்லாம் எங்கேயோ என்ன பண்ணியிருக்கோம், வீட்டுக்குள்ளே இருக்கும், வேற எங்கேயோ இருக்கும், வேறு காரியத்தை யோசித்து கொண்டு இருக்கும். ஆகவே தான் நீங்கள் ஜெபம் பண்ணுற ஒரு நேரமாவது உங்கள் சிந்தையை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, மேலே கடவுளுக்கு நேராக திருப்புங்க. புரியுதுங்களா? அல்லேலூயா. உங்கள் சிந்தையை கொஞ்சம் கடவுளுக்கு நேராக திருப்புங்க. அவர் யார்? அவர் பெரியவர். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது. அப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. அவர் நம்முடைய கற்பனை திறனுக்கு அப்பாற்பட்டவர், எல்லாவற்றுக்கும் அவர் மேலானவர். அல்லேலூயா. அப்போ நம்முடைய பிரச்சனை எல்லாம் அவருக்கு முன்னாடி என்ன சொல்லுங்களேன், ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனித்து கொள்ளுங்க, அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவராக இருக்கிறார், எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். ஜெபிக்கிற நேரமாவது நீங்கள் இந்த உலகத்தை மறந்து, உங்கள் சொந்தங்களை மறந்து, உங்கள் பிரச்சனையை மறந்து, உங்கள் குறையை மறந்து, உன் கண்ணீரெல்லாம் விட்டு நீ எங்கே திருப்பு, உன் சிந்தையை கடவுளுக்கு நேராக திருப்பு. அல்லேலூயா. ஏன்? என் கடவுள் மேலானவர். அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ நான் இதுவரையும் சொல்கிறது எத்தனை பேருக்கு விளங்குச்சு? அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், கடவுள் எப்பொழுதும் மேலானவர், அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், அவர் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர், அவர் மேலானவர் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 9வது வாக்கியம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, வாசிங்க. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக,
எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஆமென். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து பிரைஸ் தி லார்ட். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவே. ஆமென். ஆமென். ஹalleluya. நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் வாசித்து பாருங்க. 113வது சங்கீதம் 5வது வசனம் சொல்லுகிறது, அவர் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறாராம். நம்முடைய கடவுள் எங்கே இருக்கிறாரு சொல்லுங்களேன்? உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறார். அவர் பெரியவராக இருக்கிறார். 113வது சங்கீதம் 6வது வசனத்தில் அவர் சிறியவனை தூக்கி விடுகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. 104வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது, அவர் மிகவும் பெரியவராக இருக்கிறார். 97வது சங்கீதம் 9வது வாக்கியம் சொல்லுகிறது, கர்த்தாவே பூமி முழுவதும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீர் உயர்ந்தவர். அல்லேலூயா. அப்போ கடவுள் யாரு? அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். அல்லேலூயா. சொல்லுங்களேன். அப்போ அந்த மேலான கடவுளுக்கு நேராக நம்மளோட மைண்டை அவருக்கு நேராக திருப்பும் போது நம்மளோட வாழ்க்கையை அவர் மாற்றுவார். இப்படி தான் ஒரு மனிதன் இருந்தான், தானியேல் என்கிற ஒரு தேவ மனிதன் இருந்தான். அவன் அந்த நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர். யார் அவர் சொல்லுங்களேன்? பிரைம் மினிஸ்டர். அவங்கிட்ட அவனுடைய எதிராளிகள், நமக்கெல்லாம் தெரிந்த சம்பவம் தான், அவனுடைய எதிராளிகள் எல்லாம் அவனிடத்தில் எப்படியாவது குறையை கண்டுபிடித்து விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பல முறை முயற்சியும் எல்லாத்திலும் தோல்விதான். காரணம், தானியேலோடு கர்த்தர் இருந்தார். தானியேலை குற்றம் கண்டுபிடிக்கணும் ஒரே ஒரு விஷயம், அவன் 3 வேளை ஜெபிக்கிறான். ஜெபந்தான் தானியேல் கிட்ட ஒரு குறை இருக்கத கண்டுபிடிக்கிறாங்க. சரி, ஒரு சந்திரமான ஒரு பிளானை போடுறாங்க. ராஜாவை தவிர 30 நாட்கள் யாரும் என்ன பண்ணக்கூடாது? வேற யாரையும் வணங்கக்கூடாது. இது எல்லாவற்றையும் அறிந்திருந்த தானியேல், பிரைஸ் தி லார்ட், எல்லாவற்றையும் தெரிந்திருந்த தானியேல் தான் முன்பு செய்த வண்ணமாகவே திரும்பவும் ஜெபிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. காரணம் என்ன? அவர் ஆண்டவரை இப்படி பார்க்கல, அவர் இங்க பக்கத்தில் இருக்கிறார், அங்க இருக்கிறார், அப்படி பார்க்கல. அவர் எல்லாவற்றுக்கும் உயர்ந்தவர், அவர் எல்லாவற்றையும் மேலானவர். இந்த சிங்க கெபியோ, இந்த சிங்கங்களுக்கு நடுவாகவோ, ஒருவேளை ராஜாவின் கட்டளையோ, ராஜாவின் உத்தரவோ, இதெல்லாம் அவருக்கு பெருசா தெரியல. ஏன்னா நான் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. அவரை தூக்கிட்டு போய் போட்டவங்களாம் அந்த அக்கினி தன்னலுக்குள்ள அவருடைய நண்பர்களை தூக்கி கொண்டு போட்டவர்கள் மரித்தார்கள். ஆனால் இந்த 3 வாலிபர்கள் அந்த அக்கினி தணலுக்குள்ள விடுதலையோடு உலாவிக் கொண்டிருந்தார்கள். காரணம், அவர்கள் கடவுளை எப்படி பார்த்தாங்க? அவர் தப்புவிக்க வல்லவர். அல்லேலூயா. அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. ஆதி திருச்சபையில் பேதுரு செய்கிற அற்புதத்தை பார்த்து ஜனங்களெல்லாம் திகைத்து போயிட்டாங்க. அந்த ஆலோசனை சங்க கூட்டம் அவர்களை கூப்பிட்டு, இனி இயேசுவின் பெயரை நீங்கள் உச்சரிக்க கூடாது, யாரும் இயேசுவின் நாமத்தினால அற்புதங்களை செய்யக்கூடாது என்று அவர்களை கண்டித்து அனுப்புகிறார்கள். ஆனால் சீஷர்கள் அந்த வீட்டுக்கு போயிட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இவர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் ஒன்றையும் கேட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு சத்தம் போட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறீர், உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர்கள் முன் செய்த வண்ணமாகவே இன்னும் பலமாக கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை பரப்புகிறவராக மாறினாங்க. அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சரி, இப்போ ஆண்டவர் எப்படி கற்றுக் கொடுக்கிறாராம்? பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி கடவுள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர் எப்படி இருந்தார்? தெய்வமாக வெளிப்பட்டார். அவர் தெய்வமாக வெளிப்பட்டார். உபாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம், நீங்கள் என்னுடைய ஜனங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே உபாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், நீங்கள் சகல ஜனங்களுக்குள்ள நீங்கள் கொஞ்ச ஜனமாக இருந்தீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி இருந்தார்னா, அவர் எப்படி இருக்கிறார்? கடவுளா இருக்கிறாரு. அவரை தேடுகிற ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? ஜனங்களா இருக்கிறாங்க. கடவுள் என்பது போற்றப்படத்தக்கவர், பயபக்திக்குரியவர். ஆகவே கடவுளை என்ன பண்ணணும்? தூரத்தில் வச்சு பார்க்குற ஒரு நிலைமை தான் இருந்தது பழைய ஏற்பாட்டு காலத்தில். நல்லா கவனிச்சு பாருங்க. அதுக்கு அற்பாற்பட்டது இயேசு பிறந்த காலம்,
இயேசுனுடைய பிறப்பிலிருந்து இயேசுனுடைய மரிக்கிற வரைக்கும் இடைப்பட்ட அந்த காலம்தான் ஒரு மாற்றத்தின் காலம். அல்லேலூயா சொல்லுங்களா, அல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதுங்களா? இயேசு பிறந்து அவர் மரிக்கும் வரைக்கும் மாற்றத்தின் காலம். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து இன்று வரைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிற காலம் புதிய ஏற்பாட்டு காலம். ரைட்டு தானே? நான் சொல்கிறது கரெக்டுங்களா? அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் கடவுள் எப்படி இருக்கிறாரு? கடவுளாக இருக்கிறாரு. நாம் எப்படி இருந்தாங்க? ஜனங்களாக இருந்தாங்க. கடவுள் பிள்ளைகளாக அவர்களை பார்க்கல, ஜனங்களாக பார்த்தார். அந்த மாற்றத்தின் காலத்தில் தான் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை செய்கிறார். எப்படி செய்கிறார்னா, இயேசுனுடைய சீஷர்கள் அமர்ந்திருக்கிறாங்க, ஜெபிக்க கற்றுக் கொடுங்கன்னு கேட்கும்போது ஆண்டவரை பற்றி பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. கடவுள் யாருன்னா அவர் உங்கள் அப்பாப்பா. பக்கத்து பார்த்து சொல்லுங்களேன், கடவுள் யாரு? உங்கள் அப்பா. சொல்லுங்களேன், உங்கள் அப்பா. கடவுள் யாரு? இதை பார்த்த உடனே, இதை கேட்ட உடனே யூதர்களால் அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர்களால் நம்ப முடியல. காரணம், கடவுள் என்பது யாரு? அவர் பெரியவர். அவரை கிட்ட கூட நெருங்க முடியாது. அந்த மலை கிட்ட போனா எல்லாம் மாண்டு போயிடுவாங்க. ஆண்டவருடைய கண்டவன் யாரும் உயிரோடு கூட இருந்ததில்லை. அப்பேற்பட்ட கடவுளை இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், அவர் உங்களுக்கு பிதா. அல்லேலூயா. 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனம், 14வது வசனத்தில், 15வது வசனத்தில் நீங்கள் தொடர்ந்து மத்தேயுவின் புத்தகத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த கடவுள் யாரு? அவர் உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார். அந்தரங்கத்தை பார்க்கிற உங்கள் பிதா உங்களுக்கு வெளியரங்கமாக பலன் கொடுப்பார். உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்கிறது போல நீங்களும் உங்கள் தப்பிதங்களை மன்னியுங்க. அல்லேலூயா. அப்போ பேச்சுக்கு பேச்சு இயேசு எப்படி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்னா, அவர் உங்களுக்கு பிதாவா இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ அவர் பிதாவா தான் இருக்கிறாரா, எனக்கு அப்பாவா தான் இருக்கிறாரா? இது பார்த்தீங்கன்னா இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர் எப்படி தம்மை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து உங்களையும் என்னையும் என்னமா மாத்திட்டாரா? அவர் பிள்ளையாக பெற்றெடுத்து விட்டார். கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு காலத்தில் அது உங்க அப்பான்னு சொல்லி கொடுக்கணும். இப்போ அப்பா, நான் அப்பான்னு கூப்பிடனாலும் அவர் எனக்கு அப்பா. எத்தனை பேர் விளங்குது? அவர் கடவுள். இன்னொருத்தர் கை காட்டி அவர் உனக்கு அப்பான்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இப்பொழுது நடைமுறையில் அவர் என்னை பெற்றெடுத்து விட்டார். கல்வாரி சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தை விளைக்கரையமாக கொடுத்து அவர் என்னை பிள்ளையாக பெற்றெடுத்துட்டார். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. இப்போ நான் கூப்பிட்டாலும் கூப்பிடனாலும் அவர் யார் எனக்கு? சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. அவர் எனக்கு எப்படி இருக்கிறாரு? அப்பாவா இருக்கிறாரு. இந்த அப்பா கிட்ட நான் எதை கேட்டாலும் அவர் எனக்கு தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்பா கடவுள் என்னை மன்னிச்சிருவார், நிச்சயமா மன்னிப்பார். கடவுள் அற்புதம் செய்வார், நிச்சயமா அற்புதம் செய்வார். கடவுள் என் வியாதியை மாற்றுவார், நிச்சயமாக என் வியாதியை மாற்றுவார். காரணம், அவர் எனக்கு அப்பாவா இருக்கிறார். ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும்னா பிரசவ வேதனைப்படணும். அப்படி தானே? சொல்லுங்களேன், என்ன பண்ணணும்? பிரசவ வலி வரணும் அவங்களுக்கு. அந்த வலியோடு தான் என்ன பண்ணணும்? பெற்றெடுக்கணும். இந்த இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் அந்த வலியை சகித்தார். அல்லேலூயா. யோசித்து பாருங்களேன், ஒரு டீச்சர் இருக்கிறாங்க, ஒரு மாணவனை ஒரு இடத்துல அடிக்கிறாங்க. திருப்பி திருப்பி அதே இடத்துல அடித்தா எப்படி ஆகிடும்? சொல்லுங்களேன், தழும்பு வந்துடும் இல்லை, செவந்து போயிடும் அந்த இடம். அப்படி தானே? அப்போ இயேசு கிறிஸ்துவை திருப்பி திருப்பி ஒரே இடத்துல பல முறை அந்த வாரினால் அடித்த போது என்ன நடந்தது? அங்கே இருக்கிற சதைகள் எல்லாம் பீர்ந்து தொங்க ஆரம்பிச்சிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. அழகான ஆண்டவர். உன்னத பாட்டு புத்தகத்தில் வாசிக்கிறோம், அவர் வெண்மையும் சிகப்புமானவர். என் நேசர் எப்படி இருக்கிறாரா? பொன்மயமான தலையுமானவர். அவரை வர்ணிக்கிறாங்க, அவர் அவ்வளோ அழகானவர், சூரியனை போல நிறம் உள்ளவர். யோசித்து பாருங்களேன், இப்படிப்பட்ட ஆண்டவர் உன்னையும் என்னையும் உங்களையும் என்னையும் பிள்ளையாக பெற்றெடுப்பதற்காக அந்த தாயினுடைய வலியை காட்டிலும் மேலான ஒரு வலியை அவர் கல்வாரி சிலுவையில் அனுபவித்தார். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த தாய் அந்த வலியை அனுபவிக்கணும்.
அவர் எந்த நார்மல் டெலிவரி ஆனாலும் ஒருவேளை ஆப்ரேஷனாலும் அவர் ரத்தம் சிந்தி ஆகணும். ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுக்கணும்னா என்ன பண்ணணும்? ரத்தம் சிந்தியே ஆக வேண்டும். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாயை காட்டிலும் தன்னுடைய முழு இரத்தத்தையும், தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் உங்களுக்காக எனக்காக அவர் சிந்தி கொடுத்திருக்கிறார். உங்களை பிள்ளையாக பெற்றெடுக்கிறார். யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் எவர்கள் அவருடைய நாமத்தை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் எனக்கு அப்பான்னு சொன்னா, நான் நம்புறேன்னு சொன்னா அவர் எனக்கு அப்பாவா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வாய்ஸ் ஆஃப் காட் மினிஸ்ட்ரிக்கு வந்திருக்கிற உங்களை இந்த மாலை வேளையில இயேசுவின் நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. ஒருவேளை இந்த ஆண்டு முழுவதும் நான் நினைச்ச காரியம் வாழ்க்கையில் நடக்கல, இதுவரை நான் பெற்றுக்கொள்ளவில்லை, ஒருவேளை வாக்குத்தத்தங்களின் வாழ்க்கையில் நிறைவேறலன்னு சொல்லி நீங்க காத்து கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவர் எப்படி இருக்கிறார்? நீ கூப்பிட்டாலும் நீ கூப்பிடலாலும் உன் தேவைகளை சந்திக்கிற உன்னுடைய தகப்பனா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பிள்ளையை பெற்றெடுத்துட்டா அந்த பிள்ளையை என்ன பண்ணணும் சொல்லுங்களேன்? 5 வயசு ஆச்சுன்னா என்ன பண்ணணும்? ஸ்கூலுக்கு சேர்க்கணும். 5 வயது ஆனால் ஸ்கூலுக்கு சேர்க்கணும். அந்த ஸ்கூலுக்கு சேர்க்கறது மாத்திரமல்ல, ஸ்கூலுக்கு நார்மல் ட்ரெஸ் போட்டுன்னு போகணுமா? அதுக்கு யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்கணும், அப்படி தானே? அதுக்கு புக்ஸ் வாங்கி கொடுக்கணும், அப்படி தானே? பண்டிகை வரப்போகுது, இப்போ கிறிஸ்மஸ் வருது, உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? ட்ரெஸ் எடுத்து கொடுப்பீங்க. அப்போ யோசிச்சு பாருங்களேன், உலகத்தில் நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படி செய்யும்போது, நம்மை பெற்றெடுத்த கல்வாரி சிலுவையில் நம்மை பெற்றெடுத்த தன்னுடைய இரத்தத்தை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் எல்லாவற்றையும் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கேட்டாலும் கேட்கலனாலும் உங்களுக்கு ஏற்ற காலத்தில் அதின் காலத்தில் அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த மாலை வேளையில இந்த இயேசுவை நான் நம்புகிறேன். இந்த இயேசு என் வாழ்க்கையை மாற்றுகிறவர். இந்த இயேசு எனக்கு அப்பாவா இருக்கிறாரு. இவர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால், இந்த அப்பாவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், ஒருவேளை தூரத்தில் இந்த இயேசுவை பற்றி நீங்கள் அறியாமல் வந்திருக்கலாம், இயேசுவை பற்றி தெரியாமல் வந்திருக்கலாம். யோசித்து பாருங்களேன், இந்த உலகத்தில் பல தெய்வங்கள் உண்டு, பல மகான்கள் உண்டு, பல அவதார புருஷர்கள் உண்டு. ஆனாலும் யாருமே செய்யாத ஒரு காரியத்தை செய்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தான் பெறாத பிள்ளைகளுக்காக தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றிக்கொண்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு யாரெல்லாம் கேட்குறீங்களோ, அப்பா எனக்கு உதவி செய்யுங்க, என் கண்ணீரை மாற்றுங்க, என் பிரச்சனையை மாற்றுங்க, என் சூழ்நிலையை மாற்றுங்க என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால், உங்கள் சூழ்நிலையை மாற்ற அவரால் கூடும். அவரால் கூடாத காரியம் மனுஷனால் இது கூடாதது தான், தேவனால். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையானவர்களே, கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? வேதம் சொல்லுகிறது, யோவான் 1:13, தேவனால் பிறந்தவன் எவரும், அவரால் நீங்களும் நானும் தேவனால் பிறந்திருக்கிறோம். அவர் நம்மை பெற்றெடுத்திருக்கிறார், நம்மை பிள்ளையாக மாற்றிருக்கிறார். ஆகவே இந்த ஆண்டவரிடத்தில் கேட்பதற்கு எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் தயங்காமல், ஆண்டவரே எனக்கு அப்பாவா இருக்கிறீங்க, நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறீங்க, இன்னைக்கு பலவித தேவையோடு வந்திருக்கிற, பிரச்சனையோடு வந்திருக்கிற, எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற, நீர் எனக்கு அப்பாவா இருக்கிறீர், நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறீர், எனக்காக ஒரு அற்புதத்தை செய்யுங்கள் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். இயேசு என்றால் அவர் இரட்சகராக இருக்கிறார், அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். நீர் எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும் உங்களை விடுவிக்க அவர் போதுமானவர். இஸ் ஒன்லி ஒன் காட். அவர் மாத்திரம் உன்னை விடுவிக்க போதும். இந்த இயேசு மாத்திரமே போதும். இந்த இயேசு என்று யாரெல்லாம் நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால், இந்த இரவு வேளையில் கூப்பிடுகிற அத்தனை பேருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். கண்களை மூடி நீ கேட்கலாமா? இந்த அப்பாவை பார்த்து கேட்கலாமா? அப்பா, நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். ஒருவேளை இளைய குமாரனை போல நம்ம வந்திருக்கலாம். அந்த அப்பா ஒவ்வொரு நாளும் தன் பிள்ளை வருவான், தன் பிள்ளை வருவான், பிள்ளை வருவான், வடிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருந்தார். பிள்ளைக்கு எல்லாத்தையும் இழந்து போனான்.
உலகத்தை பார்த்தான், உலகத்தை சிநேகித்தான். உலக சிநேகம் எல்லாம் அவன் வீண் என்பதை அறிந்து கொண்டு புத்தி தெளிகிற சமயத்தில் தான் தகப்பனுடைய நினைவு வருகிறது. இன்னைக்கு கூட இந்த ஆண்டு முழுசும் நீங்கள் வந்திருக்கலாம், ஆண்டவரை தேடி இருக்கலாம், ஆண்டவரை தேடாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை சபைக்கு போயிருக்கலாம், சபைக்கு போகாமல் இருந்திருக்கலாம். ஜபம் பண்ணியிருக்கலாம், ஜபம் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் என்னை கல்வாரி சிலுவையில் பெற்றெடுத்தீர், கிரியத்தை கொடுத்து என்னை பெற்றெடுத்திருக்கிறீர், ஒரு ரத்தத்தினால் என்னை ஆண்டவரை சம்பாதித்திருக்கிறீர். இன்னைக்கு நான் உங்க பிள்ளைப்பா, நான் உங்களை நம்புறேன்ப்பா. நீர் எனக்காக யாவையும் செய்கிறவர், அவர் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். 138வது சங்கீதம் கடைசி வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீ எந்த சூழ்நிலை வந்திருக்கலாம், இன்னைக்கு இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக 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 ரத்தம் சிந்தினார், உனக்காக மரித்தார், உன்னை வாழ வைப்பதற்காக இந்த உலகத்தில் அவர் மனிதனாக அவதரித்தார். மனுக்குல மக்களை ஏன் படைத்தேன் என்பதை அவர் மனஸ்தாபப்பட்ட கடவுள் தன்னையே பலியாக இந்த உலகத்துக்கு, தன்னையே மனுவாக இந்த உலகத்துக்கு கொடுத்து, காரணம் உங்களையும் என்னையும் அவர் நேசிக்கிறது இல்லை. இந்த ஆண்டவருக்கு நேரம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே நீர் என் அப்பாவா இருக்கிறீங்க, ஆண்டவரே நீங்க என் அப்பாவா இருக்கிறீங்க. எந்த கைமாறு கருதாமல் தான் தன் பிள்ளை நேசிக்கிறவன் தான் அப்பா. எந்த பிரதிபலியும் நேசிக்க மாட்டேன், எந்த பிரதிபலியும் எதிர்பார்க்காத ஒரு தகப்பனாக இந்த இயேசு இன்றைக்கும் இருக்கிறார். இந்த ஆண்டவருக்கு நேரம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல தெய்வமே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நாள் உயிர் வாழ்கின்றே. ஒருவேளை அழகான முடிந்ததென்று நினைத்த நாள் ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை நன்றாய் அறிந்து உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நாள் உயிர் வாழ்கின்றே. பாடுங்கள வாழ்களை தெரிந்து அழகா. நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே, உம்மழகான. பாடுங்க வாய்களை திறந்து சொல்லுங்க. ஓ ஒரு உள்ளங்கையில் என வரைந்திருக்கிறீங்களா? உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான். அப்படி எழுந்து நிற்கலாமா? கொஞ்சம் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று கண்களை மூடி இந்த வருடத்தினுடைய கடைசியில வந்திருக்கிற நீ, வந்திருக்கிற நம்ம ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், இன்றைக்கும் அவர் நம்மை பார்க்கிறவராக, எந்த சூழ்நிலையை நம்முடைய தப்பிதங்களை பார்க்காம, நம்முடைய குறையை பார்க்காம, நம்முடைய நிறைவை மாத்திரம் பார்த்து, உன்னுடைய அன்பை மாத்திரம் எதிர்பார்த்து வந்திருக்கிற ஒரு நல்ல தகப்பன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான்
மேல நாங்க கடந்து வந்திருக்கிறோம். உங்களுடைய கிருபை, உங்க தயவு, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். கண்களை மூடி உள்ளத்தினாழ்த்துன்னு சொல்லாமா? கைகளை தூக்கி ஆண்டுக்கு நேரா. உலகமெல்லாம் மாயை ஐயா, உம்மன் போன்றே மாறாதையா. உலகமெல்லாம் மாயை ஐயா, உம்மன் போன்றே மாறாதையா, மாறாதையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் தேவ பிரசன்னம். கைகளை தூக்கி என்னோடு கூட உங்க கைகள் குறுகவில்லை, உம்மாள் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மாள் கூடாதது எதுவும் இல்லை. உம்மாள் கூடாத எதுவும் இல்லை, உம்மாள் கூடாத எதுவும் இல்லை. என்னோடு கூட சேர்ந்து உங்க கைகள் குறுகவில்லை, உம்மாள் கூடாத எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மாள் கூடாதது எதுவும் இல்லை. உம்மாள் கூடாதது எதுவும் இல்லை. உம்மாள் கூடாத எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்காக யாவும் செய்து முடிப்பி. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்காக யாவும் செய்து முடிப்பி. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மாள் கூடாத எதுவும் இல்லை. சேர்ந்து சொல்லுங்க. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மாள் கூடாத எதுவும் இல்லை. உம்மாள் கூடாத எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாத எதுவும் இல்லை. வாட் வேவுமே நீங்க எதை வேணுமா நினைத்து கொண்டிருக்கலாம், எந்த சூழ்நிலையில் வேணுமா கடந்து வந்திருக்கலாம். ஒருவேளை தள்ளப்பட்டிருக்கலாம், கைவிடப்பட்டிருக்கலாம், நம்பிறவளால ஏமாற்றப்பட்டிருக்கலாம். இதுதான் எனக்கு கிடைக்கும், இது எனக்கு நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு நம்பி நம்பி அநேக வாழ்க்கையில அநேக காரியங்களை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். நீங்க இந்த அண்ணவரை பார்த்து, அப்பா எனக்கு நீங்க எல்லாவற்றையும் செய்கிறவர்,
எனக்காக யாவையும் நீ செய்து முடிக்கிறவா. இந்த வருடத்தினுடைய கடைசியில் வந்திருக்கிற, உமால கூடாதது ஒண்ணு இல்லை. யூ கேன் டூ எனிதிங் டு மீ லார்ட். உமால எல்லாவற்றையும் செய்ய முடியும். நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். He still is unchanging God. அவர் இன்றைக்கு மாறாதவர். ஆனா எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க அவர் அப்பா சொல்லுங்களேன், வாய்களை திறந்த அப்பா, அப்பா நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன், உங்களை தேட வந்திருக்கிறேன், உங்க சமூகத்தை நாடி வந்திருக்கிறேன், உங்க பிரசன்னத்தை தேடி வந்திருக்கிறேன். ஒருவேளை இழப்புகள் மத்தியில் வந்திருக்கலாம், இழந்து போய் வந்திருக்கலாம், தள்ளப்பட்ட வந்திருக்கலாம், பாதகமான சூழ்நிலையில் வந்திருக்கலாம், இக்கடுக்களுக்கு நடுவே நீங்கள் கடந்து வந்திருக்கலாம், நெருக்கத்தின் மத்தியில நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். அவர் நெருக்கத்தை மாற்றுகிறவர், அவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிற ஆண்டவர். இது வாய்களை திறந்து கேளுங்களாப்பா, உம்மை பார்க்க வந்திருக்கிற, உங்களை தேட வந்திருக்கிறப்பா. என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கேட்டுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. எனது விளக்கை எரிய செய்தி, இருளை பகலாக்கினி. சொல்லுங்களேன், எனது விளக்கை எரிய செய்தி, இருளை பகலாக்கினி. எரிந்து கொண்டிருப்பேன், எரிந்து கொண்டிருப்பேன், எப்போதும் உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன், எப்போதும் உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை. உலகத்தின் ஆழத்திலிருந்து எரிந்து கொண்டே இருப்பே, எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பே, எரிந்து கொண்டிருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பே, எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பே. சொல்லுங்கள், வாய்களை திறந்து உமக்காக வாழ்வேன். சொல்லுங்கள், உமக்காக வாழ்வேன், உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே. இந்த வருடத்தினுடைய கடைசி ஒரு சில நாட்களுக்குள்ள வந்திருக்கிறேனா, என் ஜபத்தை நீர் தள்ள மாட்டீங்க, என் ஜபத்தை அருவருக்க மாட்டீங்க ஆண்டவரே. என் ஜபத்தை கேட்கிறவர், என்னை பிள்ளையா பெற்றெடுத்தவர், என்னை பிள்ளையா மாற்றினவர், பிள்ளைக்குரிய அதிகாரத்தை கொடுத்தவர் ஆண்டவரே. நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன். உம்மால் என் வாழ்க்கையை மாற்ற முடியும், என் சூழ்நிலையை மாற்ற முடியும். ஒருவேளை நான் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள் எனக்கு நடக்காமல் போனாலும் நீர் என்னை விடுவிக்கிறவர், நீர் என்னை நடத்துகிறவர், நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். வாய்களை திறந்து பேசுங்க. ரீபாபாலா துராமாலா ஷக்கரபாபா கரபாபா. He can do everything. He can do all things to you. அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. கேட்டு பாருங்களேன், வயதாயிருக்கலாம், ஒருவேளை சின்ன பிள்ளையா வந்திருக்கலாம், நான் எப்படிப்பா கூப்பிடுறது, நான் எப்படி ஜெபம் பண்றதுன்னு சொல்லி இருக்கலாம். நீ கூப்பிட்டு தான் பாரு, அந்த அப்பாவை கூப்பிட்டு தான் பாரு. அப்பா, ஏசப்பா, ஏசப்பா, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். அத்துராமலா ஷக்கரா பாபா. அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாறினது. இந்த ராத்திரி வேளை நீ கூப்பிடுவேன் என்றால் உன்னோட வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். கேளுங்களேன், இயேசுவே இன்னைக்கு உங்களை தேடி வந்துட்டோம்பா. எதிர்பார்த்த முடிவை தருகிறவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் ஆண்டவர் உங்களை தேடி வந்துட்டோம்பா. சொல்லுங்களேன், அப்பான்னு சொல்லி பாருங்களேன். ஒரு சில நிமிடங்களில் நம்ம முடிக்க போகிறோம். இந்த கூட்டத்தினுடைய நிறைவுக்கு வந்துட்டோம். நாம ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு கேட்டு பாருங்க, இந்த இயேசுவை அப்பான்னு பாருங்க. உங்க சிந்தையெல்லாம் அவருக்கு மேல கொஞ்சம் தூக்கி போங்க. உங்க எண்ணங்கள் எல்லாம், உங்க யோசனைகள் எல்லாம் அந்த பரலோகத்துக்கு நேராக, அந்த உயர்ந்த ஆண்டவருக்கு நேராக கொஞ்சம் திருப்பி பாருங்க. உன் ஜபத்தை அவர் தள்ளாதவர், ஜபத்தை கேட்கிற அந்த ஆண்டவர். சொல்லுங்க, அப்பா
நல்ல மெய்ப்பன் நீர்தானையா, நல்ல மெய்ப்பன் நீர்தானையா, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி. அப்பா உம்மை பார்க்கிறேன், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். சொல்லுங்க எல்லாம் வாய்களை திறந்தப்பா. என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பாவும் நீரே, ஓ அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் ஓ அம்மாவும் நீரே. நான் உந்த பிள்ளை அன்றோ, ஓ நானும் மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க செய்தி, மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க செய்தி. ராஜாக்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஐயாவை குறித்து ஒரு சில வார்த்தைகள் சொல்வார். நம்ம சில தனுஷ் ராஜ் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்வார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த அருமையான சகோதரர் எல்லாருக்கும் ஒரு வேலை தெரியாது. 2003ஆம் வருஷத்திலிருந்து 2008ஆம் வருஷம் வரை நம்முடைய அட்வென்ட் கிறிஸ்துவ திருச்சபையில் அவருடைய தகப்பனார் போதகராக இருந்து அருமையான மகன் அந்த குடும்பத்தில் அந்த சபையில் வளர்ந்து படித்து இன்றைக்கு தேவனுடைய ஊழியராய் தன்னுடைய தகப்பன் அட்வென்ட் மிஷனை விட்டு ஓய்வு பெற்று படப்பு பகுதியில் மன்னிவாக்கம் பகுதி ஏரியாவில் அங்கே ஏலிம் என்ற திருச்சபை உருவாக்கி அருமையான ஊழியர் போதகர் படிப்பை பிடித்து இன்றைக்கு சபையை நடத்தி கொண்டு வருகிறார். அவர் இன்றைக்கு நம்மத்திலே இப்பேற்பட்ட ஜீவனுள்ள தேவ வார்த்தையை கொடுத்தது மிகவும் நமக்கு சந்தோஷம். ஏனென்றால் இந்த எசேக்கியேல் கிராம சுவிசேஷ ஊழியத்தில் அவர் ஒரு பங்காகவும் அவர் ஒரு ஆலோசகராகவும் இருந்து வருகிறார். இந்நாளிலே செய்து கொடுத்த தேவதாசனை நாம் ஏன் இந்த அறிமுகம் செய்கிறோம் என்றால், நம்முடைய ஆதி தகப்பனை பிதாவை குறித்து இன்றைக்கு அவர் செய்து கொடுத்தார். பரமண்டலில் நம்முடைய ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த தகப்பனை இன்றைக்கு உங்கள் மத்தியில் நினைவு கூறுகிறேன். ஏனென்றால் இவரை எவ்விதமாக வளர்த்து இன்றைக்கு இந்த பகுதியிலே 5 ஆண்டு 6 ஆண்டு காலம் ஊழியம் செய்து தன்னுடைய குமாரன் தன்னுடைய மகன் சாம் கிறிஸ்டோபர் என்ற தேவனுடைய ஊழியக்காரனாய் அருமையான இந்த குடும்பத்தில் வந்து நம்முடைய சுவிசேஷ ஊழியத்தில் அவர் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இவருக்காகவும் ஊழியத்திற்காகவும் சபைக்காகவும் சபை போதகராக இருக்கிறபடியால் இந்த சிறு வயதில் இளைய வயதில் கர்த்தர் கொடுத்துற ஒரு பெரிய உத்தரவாதம். ஆகவே இவருக்காக நாம் ஜெபத்தில் தாங்கிக் கொள்வோம். இவருக்காக இந்த குழுவுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து தேவசாக ஐயா அவர்கள் முன்னதாக வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்வார். நன்றியாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான கூடுகை இந்த ஆண்டு துவக்கம் முதல் இந்த கடைசி மாதம் வரை கர்த்தர் ஒரு தடை கூட இல்லாதபடி இயேசுவின் நாமத்தினால இந்த கர்த்தரின் சத்தம் என்ற ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது.
கர்த்தாதி கர்த்தருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நடக்கிற எல்லா காரியமும் கர்த்தரை மாத்திரம் நாம் மகிமைப்படுத்துகிற ஒரு இடம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஊழியத்திற்கு அநேகர் உதவி செய்திருக்கிறாங்க, துவக்கத்தில் அநேகர் இதில் இருந்திருக்கிறாங்க. இன்னும் தொடர்ந்து இந்த கூட்டம் நடக்கும். தயவு கூர்ந்து வருகிற புதிய ஆண்டில் நாம் எல்லோரும் ஒவ்வொரு புதிய ஆத்துமக்களை கொண்டு வருவதற்கான ஜெபமும் உங்களிடத்தில் கண்டிப்பாக இருக்கணும். அது நடக்கும். ஏன்னா இங்கெல்லாம் ஊழியக்காரெல்லாம் வந்து இதுவரை நடத்திருக்கிறீங்க. அதனால் புதிய ஆண்டில் கண்டிப்பாக ஆண்டவருக்கு சித்தமானால் மிக சிறப்பாக அவரை நாம் எல்லாரும் சேர்ந்து மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாதாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டேன், மனுஷரிகமாக நன்றி செலுத்துகிறேன். நவம்பர் மாதத்திலே முகமலர்ச்சியோடு அருமையான எசேக்கியேல் குழு அவர் சொல்லிட்டார், ஐயா டிசம்பர் மாதம் நாங்கள் தான் பொறுப்பெடுத்து இந்த கூடுகையை நடத்த போகிறோம், இந்த ஆராதனை நடத்த போகிறோன்னு சொன்னாங்க. எனவே அவரோடு கூட இணைந்து செயல்படுகிற ஒவ்வொருத்தர் பேர் சொன்ன தப்பாகிடும். இருந்தாலும் சொல்கிறேன், எல்லாம் எனக்கு சின்னவங்க. நாங்கள் ஊழியத்தில் இருக்கும்போது பொறுப்பில் இருக்கும்போது எசேக்கியேல் ஐயா அழகாக ஊறுகாய் மிளகாவோட கூழோடு வருவார். சர்ச்சு போட முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் நிறைவாக சாப்பிட்டுட்டு அவரை வாழ்த்துவோம். அவரை பார்த்தீங்கன்னா சிலர்லாம் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பார். வேஷம் பாடுற இடத்துல போடுவார், சமையல் இடத்துல இருப்பார், பாட்டு பாடுற இடத்துல இருப்பார், பெருக்கிற இடத்துல இருப்பார். பார்க்குறீங்களா? நானும் அவர் மாதிரி பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் பெருக்கலான்னு பார்க்குறேன். ஹல்லேலூயா. பெருகின்னு தான் இருக்கிறேன். கர்த்தர் நாம எங்கே இருக்குதோ அங்கே நம்ம பண்ணணும். ஹல்லேலூயா. எனவே அருமையான ஐயா அவர்களுக்கு பக்கத்தில் மச்சான் இருக்கிறார் இளங்கோவன். அவர் இப்படிலாம் வருவார்னு நாம் நினைக்கல. டைம் இல்லை தான் வேகமாக சொல்ல முடியல. பிந்தினோர் முந்தினோர். இப்போ நாங்களாம் முந்தினோர், ஆனால் பிந்தினோர் தாங்கிறோம். என்ன இளமையான அழகான ஒரு பாடல், இசையான ஒரு பாடல். இன்னும் நிறைய ஆண்டவர் தாளந்து கொடுத்துக்கிறாரு. அவருக்குரிய தாளந்து, ஐயாவுக்குரிய தாளந்து இருக்கிறார். மிஸ்டர் தனுஷ்ராஜ் எல்லாம் என்னுடைய சின்னவங்க தான். நான் பெரியவன், அதனால் நான் பெருமையாக சொல்கிறேன். ஹல்லேலூயா. இவர் பெரிய சாட்சி. இந்த பகுதியில், அந்த பகுதியில் இருக்கிற கோயிலில் ஒரு வேல் எடுத்து பூசாரியாக வலம் சுற்றி வருகிற இந்த கிராமத்தில் கர்த்தர் பயன்படுத்தி கம்பீர குரலோடு பிரசங்கம் பண்ணுகிற அருமையான என்னுடைய அருமையான சகோதரர் தனுஷ்ராஜ் அவர்களுக்கு மிக நன்றி செலுத்துகிறேன். ராஜன் அவர்கள் அழகாக டான்ஸ் ஆடினார், நல்ல ஒரு செய்தியை கொடுத்தாரு. இவங்கெல்லாம் வில்லேஜில் போய் கலக்கி எல்லா கும்பலையும் சேர்த்து ஆண்டவருடைய சத்தியத்தை கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார். அவர் எனக்கு குழந்தை மாதிரி தான். இவருடைய அப்பா அதை எல்லாம் சொல்லிட்டார். சொல்லான்னு நினச்சேன். ஜோசப் கே பெஞ்சமின் ஐயா எங்களுக்கு ஆசான், வட்டாராயர். அப்படி நாங்கள் அவர் கூட இருக்கும்போது எங்களை நடத்த விட்டது அவர் தான். ஊழியத்தில் எங்களை வந்து பயன்படுத்தினார். அப்படிப்பட்ட அருமையான மகன். அவருடைய மகன் இங்கே வந்து அநேக ஊழியங்கள் இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் இசிஐ பாஸ்டரு எல்லா திருச்சபைக்கும் என்னை கூப்பிட்டுக்கிறாங்க பிரசங்கத்துக்கு. ஆண்டவருக்கு மகிமை. இவங்க எல்லாம் என்னை பயன்படுத்தியிருக்கிறாங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஏன் நான் சாட்சி சொல்கிறேன்னா, வரும் காலங்களில் இவங்களெல்லாம் பார்த்து நம்ம ரோல் மாடலாக இருக்கணும். நான் செஞ்ச காரியங்களெல்லாம் இனி இந்த மாதத்தில் நீ செய்யவே கூடாது, எல்லாம் நாங்களே தருவோன்னு யாருன்னா பொறுப்பு எடுத்தாங்கன்னு தெரியல. அவர் ஒரு பொறுப்பு, இவர் ஒரு பொறுப்பு, இவர் ஒரு பொறுப்பு. நான் மட்டும் பெருக்கிற பொறுப்பு தான் எடுத்துக்கினேன். இந்த இடத்த பாய்க்கு போட்டு வச்சுருக்கிறேன். எல்லோரும் இந்த நாளையில் நமக்கு அவங்க தான் வந்து விருந்து கொடுக்க போகிறாங்க. அல்லேலூயா. எல்லா ரோல் மாடலாக நம்ம எடுத்துக்கணும். ரைட்டுங்களா? பின்னாடி ஒருத்தர் பாஸ்டர் உட்காந்துக்கிறாரு, திறமையாக பாடக்கூடியவர். அகரத்தில் அகஸ்டின் தம்பி மோசஸ் மணி பாஸ்டர் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் வந்து பாடல் நடத்தும் போதே 1 மணி நேரம் கேட்கலான்னு இருக்கும். பார்த்திங்கன்னா சின்ன இருக்கும், அழகான ஒரு கூடுகை தான் அந்த ஆலயம். ஆனால் அவ்வளோ நிறைவாக கர்த்தரை மகிமைப்படுத்துகிற இடம். இன்னும் கர்த்தருக்கு சித்தமானால் அநேகரை வர வச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். மீண்டும் ஒரு விசை நீங்கள் எல்லாரும் குடும்பமாக வந்து இதில் கலந்து கொண்டு இதுவரை சிறப்பித்தீர்கள். தொடர்ந்து புதிய ஆத்துமாக்களோடு வரும்படி உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லி இசிஐ பாஸ்டர் அவர்களுக்காக, நம்ம இளங்கோவுக்காக, இதுக்காக உழைத்த அனைவர்களுக்காக நன்றி செலுத்தி மீண்டும் ஒரு விசை குழுவிற்காக நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நிறைவாக நாம் ஜெபித்து முடிக்கலாம். இசிஎச் சபையின் போதகர் ஜெபிப்பார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சியான இந்த கூடுகைக்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். இந்த வருடம் முழுவதும் நடைபெற்ற எல்லா கூடுகையிலும் கலந்து கொண்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இதை தவறாமல் இந்த ஆண்டு முழுவதும் நடத்துவதற்கான ஒரு கிருபைகளை நீ தந்தீர், அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம்.
இந்த வருடம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்த தாசர்களை நினைக்கின்றோம். அவர்கள் கொடுத்த வார்த்தைகளுக்காக, வாக்குத்தத்தங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அது எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்விலே உற்சாகத்தையும் இன்னும் விசுவாசத்தில் வளரக்கூடிய கிருபைகளையும் தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த வருஷத்தினுடைய இந்த கடைசி கூடுகையை நடத்தின அருமையான இந்த குழுவினருக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கிராமங்கள் தோறும் சென்று கர்த்தருடைய ஊழியங்களை செய்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. அவள் பாதங்கள் பட்ட இடங்களிலெல்லாம் ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவரே நீர் தந்து கொண்டிருக்கிற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். பணங்கள் செலவழித்து, நேரங்களை செலவழித்து ஆண்டவரே என்ன நோக்கத்திற்காக இந்த ஊழியங்களை செய்கிறார்களோ அது எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய கரத்திலே மன்றாடுகிறேன். விசேஷமாய் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த ஊழியக்காரருக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அவர்கள் கொடுத்த தாளந்துகளுக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே என்று நாங்கள் உம்மை கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்கள் எல்லாருக்கும் நீ தந்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களையும் தேவனுடைய பிள்ளைகளாகிற அதிகாரத்தை தந்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசித்து ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது கிறிஸ்துவை நாங்கள் தரித்து கொள்ளுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை போல எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே கிறிஸ்துவை நாங்கள் பிரதிபலிக்கின்றவர்களாக, கிறிஸ்துவை வெளிக்கொண்டு வருகின்றவர்களாய் எங்களை மாற்றும்படி செபிக்கிறோம். விசேஷமாய் வருகிற புதிய ஆண்டிற்காய் நாங்கள் செபிக்கிறப்பா. புதிய ஆண்டை நீர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் என்ன எதிர்பார்ப்போடு, என்ன காரியத்தோடு கூட அந்த ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிக்கிறார்களோ தேவனாகிய கர்த்தர் அதை எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆண்டிலே எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வியாதிகள், பலவீனங்கள் ஆண்டவரே எங்களை சூழ இருந்தாலும், எத்தனையோ விபத்துக்கள், ஆபத்துக்கள் எங்களை ஆண்டவரை தொடர்ந்து வந்தாலும், எங்களுக்கு ஜீவனை கொடுத்து இந்த கடைசி மாதத்திலே உம்மை துதிக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறீர்கள் அப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறப்பா. இங்கே வந்து ஒவ்வொரு மாதமும் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதும் பாராட்டின எல்லா கிருபைக்காய், செய்த எல்லா நன்மைகளுக்காய், ஆசீர்வாதங்களுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கடந்து வந்த எல்லா கண்ணீரின் பாதைகளையும் இயேசுவின் நாமத்தில் நீரூற்றுகளாய் மாற்றிக்கொள்ளுகிற பெரிய கிருபைகளை தரும்படியாய் உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறப்பா. விசேஷமாய் வருகிற இந்த பண்டிகை நாட்களை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற சூழ்நிலைகள் எல்லாம் எங்களுக்கு உண்டாக்கி தரும்படி உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம். இங்கே அமர்ந்திருக்கிற பாஸ்டர்களுக்காய் ஸ்தோத்திரம். சபைகளின் வளர்ச்சிகளிலே அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிற எல்லா பிரயாசங்களை, முயற்சிகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்த எங்களை உதவி செய்யும். எங்கள் அன்பு அருமையான ஐயாவுக்காய் ஸ்தோத்திரம். ஐயாவுக்காக, அருமையான அம்மாவுக்காய் ஸ்தோத்திரம். அவள் எடுக்கிற எல்லா பிரயாசங்கள், முயற்சிகள் அத்தனையும் நீர் வாய்க்க பண்ணுங்கப்பா. அம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். இதற்காக அவர்கள் படுகிற பிரயாசங்கள் ஒன்று வீணாய் விருதாவாய் போய்விடாதபடிக்கு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் கனப்படுத்துவார் என்று சொல்லி இருக்கிற வசனத்தின்படி உள்ளே நீர் இந்த அளவாய் நீ கனப்படுத்தி நீர். அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அருமையாய் இந்த கூட்டத்தை நடத்துகிற ராபினுக்காய் ஸ்தோத்திரம், ஷைனிகாய் ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதித்து நடத்துவீராகப்பா. ஆமாண்டு ஒரு இரட்டிப்பான மகிழ்ச்சி, சந்தோஷங்களை தருகிற ஒரு தேவனாய் இருக்கிற ஸ்தோத்திரம். பிரேமியை ஆசீர்வதிய, மகனை ஆசீர்வதித்து நடத்தும், சாமியலை ஆசீர்வதித்து நடத்தும், மகளுக்கு கொடுத்த நல்ல ஆண்டவரே ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய கிருபை மகளை முழுவதும் சூழ்ந்து கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மகளுக்கு வேண்டிய எல்லா பலத்தையும், சந்தோஷத்தையும், சமாதானத்தையும் தந்து ஏற்ற வேளையிலே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிற கிருபைகளை தரும்படி நாங்கள் செபிக்கிறப்பா. மகளுக்கு கொடுத்த அந்த நல்ல ஆசீர்வாதங்களுக்காய், நல்ல அந்த கர்ப்பத்தின் கனிக்காய் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நீ தொட்டு ஆசீர்வதிப்பீராக. நாமம் மகிமைப்படட்டும் சுவாமி. நன்றி சொல்லுகிறோம். எல்லாவற்றையும் உடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை செய்து உடைய நாமத்தை எல்லாம் நீர் மகிமைப்படுத்தும்.